வணக்கம், நான் உங்கள் கௌஷிக், நுரையீரல் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். இந்த வீடியோவில் நம்ம டியூபர்குலோசிஸ் அதாவது டிவி பற்றி இருக்கிற காமன் மித்ஸ், ஏன் மக்கள் பயப்படுறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வாங்க தெளிவாக பார்க்கலாம். மக்கள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, டாக்டர் எனக்கு ஒன்ஸ் டிபி வந்தால் அது லைஃப் லாங் இருக்குமா, இல்லை இது சரியே பண்ண முடியாதா, இல்லை வந்துருச்சுன்னா எனக்கு திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்குமா? இந்த மாதிரி மித்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்ல போகிறோம். முதல்ல டியூபர்குலோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இதனால என்ன ஆகும்னா, இது நம்ம லங்ஸ்ல உறுப்புகள், மித்த உறுப்புகளையும் வரலாம். டாக்டர் லங்ஸ்ல மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஹெட் டு டோ, நெயில் அண்ட் ஹேர் தவிர எல்லா ஆர்கன் வேலையிலும் இது அஃபெக்ட் பண்ணலாம். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியோட இம்யூனிட்டி குறையிறப்போ ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் காமனாக எதில் எஃபெக்ட் ஆகும்னா, நம்ம லங்ஸையும் நம்ம ப்ளூரா அதாவது தண்ணி சேர்றது, இதெல்லாம் மோஸ்ட் காமன் காசஸாக இருக்கும். இதுக்கான சிம்டம்ஸ் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வாரத்துக்கு மேலே ஃபீவர், காஃப், மூச்சு திணறல், சளியில் ரத்தம், லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், இதெல்லாம் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்போ நீங்கள் உங்கள் நியர்பை டாக்டரை போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் காமனான மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிக்கு கியூரே கிடையாது டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. இது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். டிபிக்கு நல்ல கியூரே இருக்கு. 6 months சொன்ன டேப்லெட் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். அதுவே சில கேஸில் நீங்கள் மாத்திரை எடுக்காமல் அதை நடுவிலே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகி பேஷண்ட்டுக்கு எம்டிஆர் டிபி, அதாவது நார்மல் டிபி ட்ரக்ஸ் போட்டு கேட்காத டிபி, ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐவி டியூபர்குலர் மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணி ஒரு 8 to 12 months வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். இன்னொரு காமனான கொஸ்டின் என்னன்னா, டாக்டர் என் வீட்டில் ஒருத்தருக்கு டிபி வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்துருமா? இட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். டிபி ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் தான். ஒருத்தவங்கக்கிட்ட இன்னொருத்தவங்க பரவலாம். பட் லங்ஸ்ல இருக்கிற டிபி தான் மோஸ்ட் காமனாக பரவும். அதர் ஆர்கன்ஸ் டிபி பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். அப்படி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா எவ்ரி பேஷண்ட் அட்டெண்டர் எல்லாரையுமே நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இக்ரா டெஸ்ட், அதை இல்லாட்டி மேன்டூ டெஸ்ட் பண்ணி வேற ஏதாச்சும் சிம்டம்ஸோட இருக்கான்னு கோரிலேட் பண்ணி தேவைப்பட்ட ப்ரொஃபைலாக்சிஸ் தெரப்பி கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தேவை வரலாம். But 90% mostly patients are asymptomatic and the attenders will just be screened, not treated. Next question என்ன பார்த்தீங்கன்னா, டாக்டர் டிபி வந்ததுக்கப்புறம் என்னால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. இட் இஸ் ஆல்சோ ஈஸி கொஸ்டின். இது ஒன்றுமே கிடையாது. நார்மல் டிபி பேஷண்ட் இப்போ ஒரு டிசீஸ் வருது, இன்ஃபெக்ஷன் வருது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன திருப்பி உங்கள் ஒர்க்குக்கு தானே போகிறீங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஒன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷனால ட்ரீட் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கண்டினியூ யுவர் நார்மல் ஒர்க். பட் டிபி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், லங்கில் அரிச்சிருக்கு, ஒரு ஃபைப்ரோசிஸ் இருக்குது, ஒரு பிராங்கெக்டேசிஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு தழும்பு மாதிரி. தட் வில் பி தேர் வித் யூ லைஃப் லாங். இது குவாலிட்டி ஆஃப் லைஃபை பாதிக்காது, பட் சிம்டம்ஸ் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் தேவைப்படுறப்போ டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு ட்ரீட் பண்ணிக்கிட்டா போதும். பட் எவ்ரி டைம் டிபியே வருமானா அதுவும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இம்யூனிட்டி. ஸோ eat well, நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துங்க. தட் ஷுட் பி மோர் தென் இனஃப். டிபி மெடிசனுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கே டாக்டர், இது நான் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமானா, ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எடுத்து தான் ஆகணும். எவ்ரி மெடிசன் ஹேஸ் தேர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ரிஸ்க் பெனிஃபிட்டில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் டாக்டர் சஜஸ்ட் யூ தட். ஒரு சில மருந்துக்கு கிட்னி பாதிப்பு வரலாம், ஒரு சில மருந்துக்கு லிவர் பாதிப்பு வரலாம். அதனால தான் நாங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அக்கார்டிங் டு த பேஷண்ட்ஸ் நீட் வி டெய்லர் மேட் த மெடிசன். இல்லைனா தேவைப்பட்ட ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி 6 months ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஹோப் யுவர் டவுட்ஸ் ஆர் கிளியர்ட் இன் திஸ் வீடியோ. டிபி இஸ் அ கியூரபிள் டிசீஸ். இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, பட் அவேர்னஸோடு இருக்கணும். Earlier the symptoms, earlier the treatment, better the outcome. So kindly don't ignore the early symptoms. Visit your nearby pulmonologist if you experience the above symptoms. Thank you.